இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின், பருப்பொருள்கள் அனைத்தும் எதனால் ஆனவை? பருப்பொருள்கள் அனைத்தும் எதனால் ஆனவை? ஆப்ஷன் ஏ அணுக்கள். செகண்ட் கொஷின், தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கூறியவர் யார்? தனிமங்கள் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என கருதியவர் ஆப்ஷன் சி ஜான் டால்டன் 1803. தேர்ட் கொஷின், ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர்? ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் சி கோல்ட்ஸ்டீன். ஃபோர்த் கொஷின், யுரேனியம் ஒளிப்படத்தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர்? யுரேனியம் ஒளிப்படத்தகட்டினை பாதிக்கும் அளவிற்கு சில கதிர்களை வெளியிடுகிறது என்பதனை உணர்ந்தவர் ஆப்ஷன் சி ஹென்றி பெக்கோரல். ஃபிஃப்த் கொஷின், ஃபிட்ச் பிளண்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடையது என்பதனை உணர்ந்து அதில் வேறு சில பொருள்கள் இத்தாதுவில் இருக்கும் என்று கருதியவர்? ஃபிட்ச் பிளான்ட் எனப்படும் கதிரியக்க தாதுவானது யுரேனியத்தை விட குறைந்த செறிவுடையது என்பதனை உணர்ந்து அதில் வேறு சில பொருள்கள் இத்தாதுவில் இருக்கும் என்று கருதியவர் ஆப்ஷன் சி மேரி கியூரி. சிக்ஸ்த் கொஷின், மேரி கியூரியின் மகள் ஐரீனும் மருமகன் ஜோலியட் கியூரியும் இணைந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு? மேரி கியூரியின் மகள் ஐரீனும் மருமகன் ஜோலியட் கியூரியும் இணைந்து செயற்கை கதிர்வீச்சு பற்றிய அறிவியல் ஆராய்ச்சிக்காக வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு ஆப்ஷன் சி 1935. செவன்த் கொஷின், சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்வு டேஸ் என அழைக்கப்படுகிறது? சில தனிமங்களின் அணுக்கருக்கள் சிதைவடைந்து ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்களை வெளிவிடும் நிகழ்வு டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கதிரியக்கம். எய்த் கொஷின், புரோமியத்தின் அணு எண்? புரோமியத்தின் அணு எண் ஆப்ஷன் சி 61. நைன்த் கொஷின், வாக்கியம் 1, செயற்கை கதிரியக்கத்தை தூண்ட பயன்படும் துகள் விடுதுகள். வாக்கியம் 2, செயற்கை கதிரியக்கம் செய்வதற்கு பிறகு உருவாகும் துகள் எரிதுகள் அல்லது எரிபொருள். சரியான விடை ஆப்ஷன் டி வாக்கியம் 1, 2 தவறு. 10th கொஷின், ஒரு கதிரியக்க பொருளிலிருந்து ஒரு வினாடியில் 3.7 × 1010 என்ற அளவில் சிதைவுகள் ஏற்பட்டால் ஒரு ஆப்ஷன் பி கியூரி. 11th கொஷின், ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு? ஒரு வினாடியில் வெளியிடப்படும் கதிரியக்க சிதைவின் அளவு ஆப்ஷன் பி பெக்கோரல். 12th கொஷின், பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர்? பீட்டா கதிர்களை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ரூதர்போர்ட். 13, பீட்டா கதிர்களின் மின்சுமை? பீட்டா கதிர்களின் மின்சுமை ஆப்ஷன் பி எதிர்மின் சுமை. 14, கீழ்கண்டவற்றில் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர்? கீழ்கண்டவற்றில் ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர் ஆப்ஷன் சி காமா. 15, அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்ஃபா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது? அணுக்கரு வினையின் போது நிலையற்ற தாய் உட்கருவானது ஆல்ஃபா துகள்களை உமிழ்ந்து நிலைப்புத்தன்மையுள்ள சேய் உட்கருவாக மாறுவது ஆப்ஷன் ஏ ஆல்ஃபா சிதைவு. 16, பீட்டா சிதைவுக்கு எடுத்துக்காட்டு? பீட்டா சிதைவுக்கு எடுத்துக்காட்டு 1, 92 U 238 90 TH 234 + 2 HE⁴. 2, 15 P 32 16 S 32 + -1 E⁴. சரியான விடை ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. 17, அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது? அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது ஆப்ஷன் ஏ நியூட்ரான். 18, ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு? ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியாகின்ற சராசரி ஆற்றலின் அளவு ஆப்ஷன் பி
3.2 × 10⁻11 ஜூல். 19. பிளவுக்குட்படாத சில கதிரியக்க தனிமங்கள் நியூட்ரான்களை உட்கவரச் செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் பொருள்களாக மாற்ற முடிபவை. பிளவுக்குட்படாத சில கதிரியக்க தனிமங்கள் நியூட்ரான்களை உட்கவர செய்வதன் மூலம் பிளவுக்குட்படும் பொருள்களாக மாற்ற முடிபவை. ஆப்ஷன் ஏ யுரேனியம் 238, பி தோரியம் 232, சி புளுட்டோனியம் 240, டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 20. அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர். அமெரிக்கா ஜப்பானின் குரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர். ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய். 21. H2 என்பது ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு குறிப்பது. H2வின் ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு குறிப்பது. ஆப்ஷன் சி டியூட்ரியம். 22. நிறை ஆற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு. நிறை ஆற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு. ஆப்ஷன் ஏ E=mc². 23. மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது உருவாவது. மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் பொழுது உருவாவது. ஆப்ஷன் ஏ வெப்ப ஆற்றல். 24. வெப்பத்தை அரிதிர் கடத்தும் பொருள். வெப்பத்தை அரிதிர் கடத்தும் பொருள். ஆப்ஷன் ஏ கண்ணாடி. 25. சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எந்த கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன? சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருள்கள் எந்த கண்ணாடியால் உருவாக்கப்படுகின்றன? ஆப்ஷன் ஏ போரோசிலிகேட் கண்ணாடி. 26. வெப்பத்தின் அலகு. வெப்பத்தின் அலகு. ஆப்ஷன் பி ஜூல். 27. வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி எது? வெப்பநிலையினை அளக்க பரவலாக பயன்படுத்தப்படும் கருவி எது? ஆப்ஷன் சி வெப்பநிலைமானி. 28. பாதரசத்தின் உறைநிலை. பாதரசத்தின் உறைநிலை. ஆப்ஷன் பி -39°C. 29. கீழ்கண்டவற்றுள் மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது. கீழ்கண்டவற்றுள் மிக குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுவது. ஆப்ஷன் பி ஆல்கஹால். 30. மருத்துவ வெப்பநிலைமானியில் காணப்படும் அளவுகோல். மருத்துவ வெப்பநிலைமானியில் காணப்படும் அளவுகோல். ஆப்ஷன் ஏ செல்சியஸ், ஃபாரன்ஹீட். 31. ஆரோக்கியமான மனிதனின் உடல் வெப்பநிலை. ஆரோக்கியமான மனிதனின் உடல் வெப்பநிலை. ஆப்ஷன் பி 37°C அல்லது 98.6° ஃபாரன்ஹீட். 32. செல்சியஸ் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் செல்சியஸ் என அழைக்கப்படுகிறது? செல்சியஸ் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் செல்சியஸ் என அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ ஆண்ட்ரஸ் செல்சியஸ். 33. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை யாருடைய பெயரினால் அழைக்கப்படுகிறது? ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை யாருடைய பெயரினால் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி ஹேப்ரியல் ஃபாரன்ஹீட். 34. பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை. பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை. ஆப்ஷன் சி 10⁻32 கெல்வின். 35. கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளரும் இயற்பியலாளருமாக பணிபுரிந்தவர். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியாளரும் இயற்பியலாளருமாக பணியாற்றியவர். ஆப்ஷன் சி ரான்ஹின். 36. வெப்ப கட்டுப்படுத்தியில் பயன்படுவது. ஆப்ஷன் ஏ கட்டிடங்களில் உள்ள சூடேற்றி, அறைகளின் மைய சூடேற்றி. பி காற்று பதனாக்கி, நீர் சூடேற்றி. சி சமையலறையில் உள்ள குளிர்பதனி, நுண்ணலை அடுப்பு. டி அனைத்தும் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 37. வெற்றிடக்குடுவியை கண்டுபிடித்தவர். வெற்றிடக்குடுவியை கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் பி சர் ஜேம்ஸ் திவார். 38. அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள் வெப்ப ஆற்றலை இழப்பதால் அதன் வெப்பநிலை. அதிக வெப்பநிலையில் உள்ள பொருள் வெப்ப ஆற்றலை இழப்பதால் அதன் வெப்பநிலை. ஆப்ஷன் ஏ
குறையும். 39 வெப்பநிலைமானியில் பயன்படுத்துவது. ஆப்ஷன் பி பாதரசம். 40 துத்தநாகத்தின் தன்வெப்ப ஏற்புத்திறன். ஆப்ஷன் ஏ 391 ஜூல் கெல்வின் பவர் -1, ஜூல் கிலோகிராம் பவர் -1, கே பவர் -1. 41 மின்விளக்கு அல்லது மின்விசிறியில் கரை ஏற்படுவதற்கு காரணம். ஆப்ஷன் பி வெப்பசலனம். 42 நீள்வெப்ப விரிவு குணகத்தின் SI அலகு. ஆப்ஷன் ஏ கெல்வின் பவர் -1. 43 கண்ணாடியின் பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு. ஆப்ஷன் சி 2.5 10⁻⁵ கே பவர் -1. 44 மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருப்பது. மாறா வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் வாயுவின் பருமன் அவ்வாயுவில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர்த்தகவில் இருப்பது. ஆப்ஷன் ஏ அவகாட்ரோ விதி. 45 நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஆப்ஷன் ஏ PV = RT. 46 அணுக்கரு பிளவிற்கு இணைப்பாக அமைவது. ஆப்ஷன் சி நியூட்ரான்கள். 47 பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு. ஆப்ஷன் டி பாஸ்பரஸ் 32. 48 வாக்கியம் 1 எக்ஸ் கதிர் கூலிட்ஜ் குழாயில் உருவாக்கப்படுகிறது. வாக்கியம் 2 எக்ஸ் கதிரை உருவாக்க 1,00,000 வோல்ட் அளவிலான மின்னழுத்தம் தேவை. சரியான விடை ஆப்ஷன் சி வாக்கியம் 1, 2 சரி. 49 மின்புலத்திலோ அல்லது காந்தப்புலத்திலோ பாதிக்கப்படாதது. ஆப்ஷன் ஏ எக்ஸ் கதிர். 50 டோசிமீட்டரை கொண்டு அளக்கக்கூடியது. ஆப்ஷன் பி கதிரியக்கம். 51 அமெரிக்காவில் உள்ள சிகாகோ நகரில் முதல் அணுக்கரு உலை கட்டப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1942. 52 செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது. ஆப்ஷன் சி U-235. 53 அணுக்கரு உலையில் கட்டுப்படுத்தும் களிகளாக பயன்படுத்துவதில் தவறானது. ஆப்ஷன் சி ஆக்சிஜன். 54 நியூட்ரான்களை உட்கவரும் திறன் பெற்றவை. ஆப்ஷன் டி கட்டுப்படுத்தும் கழிகள். 55 அணுக்கரு உலையில் தனிப்பானாகவும் குளிர்விப்பானாகவும் பயன்படுவது. ஆப்ஷன் சி கனநீர். 56 அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான எதனாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது. அபாயகரமான கதிர்வீச்சு சுற்றுச்சூழலில் பரவாமல் தடுத்து பாதுகாப்பதற்காக தடிமனான எதனாலான சுவர் அணுக்கரு உலையை சுற்றி கட்டப்படுகிறது. ஆப்ஷன் ஏ காரியம். 57 இந்திய அணுசக்தி ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் டி 1948. 58 இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம். ஆப்ஷன் ஏ தாராபூர். 59 ஹெய்கர் முல்லர் எண்ணியை கொண்டு அளவிடுவது. ஆப்ஷன் பி
கதிர்வீச்சின் அளவு. 60 நிழல் படத்தை மின் குறியீடாக மாற்றுவது. நிழல் படத்தை மின் குறியீடாக மாற்றுவது. ஆப்ஷன் பி ஐகனோஸ்கோப். 61 இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? இதுவரையில் எத்தனை கதிரியக்க பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? ஆப்ஷன் சி 29. 62 ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது. ஒரு எலக்ட்ரான் வோல்ட் என்பது ஆப்ஷன் ஏ 1.602 × 10⁻⁻⁻19 ஜூல். நெக்ஸ்ட் 63 கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கல்பாக்கம் அணுமின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். 64 கைகா அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு. கைகா அணுமின் நிலையம் கட்டப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 2000. 65 பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர். பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் நியமிக்கப்பட்ட அணு உலையின் பெயர். ஆப்ஷன் ஏ அப்சரா. 66 மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது. மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது. ஆப்ஷன் பி மருத்துவ வெப்பநிலைமானி. 67 வாக்கியம் 1 டிஜிட்டல் வெப்பநிலைமானி நமது உடலில் இருந்து வெளியேறும் வெப்பத்தினை நேரடியாக அளக்கக்கூடிய ஓர் உணர்வினை கொண்டுள்ளது. இதன் மூலம் நாம் உடலின் வெப்பநிலையினை அளக்க முடியும். வாக்கியம் 2 மருத்துவ வெப்பநிலைமானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலையினை தவிர பிற பொருள்களின் வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தலாம். சரியான விடை ஆப்ஷன் பி. வாக்கியம் 1 சரி, 2 தவறு. 68 கெல்வின் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? கெல்வின் அளவீட்டு முறை யாருடைய பெயரால் அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி வில்லியம் லார்டு கெல்வின். 69 பொறுத்துக. வெப்பநிலை கெல்வின் அளவு. நீரின் கொதிநிலை, நீரின் உறைநிலை, மனித உடலின் சராசரி வெப்பநிலை. 310.15 கெல்வின், 373.15 கெல்வின், 273.15 கெல்வின். சரியான விடை ஆப்ஷன் டி 2, 3, 1. 70 உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க பயன்படுத்தப்படும் அளவீட்டு முறை. உலகின் பெரும்பான்மையான மனிதர்கள் அன்றாட வாழ்வில் வெப்பநிலைகளை அளக்க பயன்படும் அளவீட்டு முறை. ஆப்ஷன் ஏ செல்சியஸ். 71 ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்பட காரணம். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம். ஆப்ஷன் சி ஒரே சீராக விரிவடையக்கூடியது. 72 பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம். பொருள் ஒன்றினால் ஏற்கப்பட்ட அல்லது இழக்கப்பட்ட வெப்பத்தினை அளவிட பயன்படுத்தப்படும் உபகரணம். ஆப்ஷன் டி கலோரிமீட்டர். 73 உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவை குறிப்பிடப்படும் அலகு. உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவை குறிப்பிடப்படும் அலகு. ஆப்ஷன் பி கிலோ கலோரி. 74 ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் அல்லது 1 கெல்வின் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு. ஆப்ஷன் சி வெப்ப ஏற்புத்திறன். 75 ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறு உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை டேஸ் எனலாம். ஒரு திரவத்தின் அதிக வெப்பமுள்ள பகுதியிலிருந்து குறைவான வெப்பமுள்ள பகுதிக்கு மூலக்கூறு உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவுவதை டேஸ் எனலாம். ஆப்ஷன் சி வெப்பச்சலனம். 76 ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலை. ஒரு வாயுவின் அழுத்தமும் கன அளவும் கருத்தியலில் சுழியாக மாறும் வெப்பநிலை. ஆப்ஷன் ஏ தனிச்சுழி வெப்பநிலை. 77 எல்லா விதமான பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள் எது? எல்லா விதமான பொருள்களிலும் அதிக தன்வெப்ப ஏற்புத்திறன் கொண்ட பொருள். ஆப்ஷன் சி நீர். 78
ஒரு திடப்பொருள் தன் நிலையை திரவ நிலைக்கு மாற்றும் வெப்பநிலை. ஒரு திடப்பொருள் தன் நிலையை திரவ நிலைக்கு மாற்றும் வெப்பநிலை. ஆப்ஷன் ஏ உருகு நிலை. 79 எளிதில் ஆவியாகும் வாயு. எளிதில் ஆவியாகும் வாயு. ஆப்ஷன் பி ஃப்ரியான். 80 உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் அலகு. உருகுதலின் உள்ளுறை வெப்பத்தின் அலகு. ஆப்ஷன் ஜி ஜூல் கிலோகிராம் பவர் -1. டே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மேக்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். இதுக்கான ஆன்சர் நாங்கள் கொடுத்துறோம். எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. 81 ஏபி டேஷ் டேஷ் பி ஏஏ டேஷ் டேஷ் ஏபி டேஷ். இந்த தொடர் வரிசையில் அந்த விடுபட்ட இடங்களில் என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி ஏஏ பி ஏஏ. நெக்ஸ்ட்டு 82 எம் டேஷ் என் எம் டேஷ் என் டேஷ் ஏஎன் டேஷ் ஏ டேஷ் எம்ஏ டேஷ். இந்த தொடர் வரிசையில் அந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏஏ எம் எம் என் என். நெக்ஸ்ட் 83 ஏ டேஷ் பிஏ டேஷ் பி டேஷ் பி டேஷ் ஏ டேஷ் பி. இந்த தொடர் வரிசையில் அந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி பி பி ஏ பி பி. நெக்ஸ்ட் 84 டேஷ் எஸ் டிடி டேஷ் டிடி டேஷ் டிடி எஸ் டேஷ். இந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி டி எஸ் எஸ் டி. 85 டேஷ் என் எம் எம் என் டேஷ் எம்எம்என்என் டேஷ் எம்என் என்எம் டேஷ். இந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி என் என் எம் எம். நெக்ஸ்ட் 86 டேஷ் டியூ டேஷ் ஆர்டி டேஷ் எஸ் டேஷ் டேஷ் யூஎஸ் ஆர்டியூ டேஷ். இந்த இடங்களில் விடுபட்ட எழுத்துக்கள் எது வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி ஆர் எஸ் யூ ஆர் டி எஸ். 87 பி ஏ டேஷ் சி பி டேஷ் பி டேஷ் பி ஏ பி டேஷ். இந்த இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும்னா ஆப்ஷன் பி பி ஏ சி சி. 88 பி சி ஏ டேஷ் பி டேஷ் ஏ ஏ பி சி ஏ டேஷ் சிஏஏ. இந்த விடுபட்ட எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஏ சி ஏ பி. 89 டேஷ் ஏஏ டேஷ் பிஏ டேஷ் பிபி டேஷ் ஏபி டேஷ் ஏஏபி. இந்த இடங்களில் என்ன எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி பிபி ஏஏபி. 90 ஏ டேஷ் என் டேஷ் பி டேஷ் டேஷ் என்சிபி டேஷ் டேஷ் என்சிபி. இந்த விடுபட்ட இடங்களில் என்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி பி சி ஏ பி ஏ பி. 91 12 7 3 17 7 10 7 9 14. இந்த புள்ளி விவரத்தின் முகடு மதிப்பு, இங்கே கொடுத்துருக்கிற எண்களோட முகடு மதிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 7. 92 வளர் நிகழ்வெண் வளைவும் குறை நிகழ்வெண் வளைவும் சந்திக்கும் இடம். வளர் நிகழ்வெண் வளைவும் குறை நிகழ்வெண் வளைவும் சந்திக்கும் இடம் ஆப்ஷன் பி இடைநிலை. 93 அலைவெண் வளைகோடு சமச்சீராக இருப்பின். அலைவெண் வளைகோடு சமச்சீராக இருப்பின் சராசரி முகட்டை காட்டிலும் அதிகமாக இருக்கும். இடைநிலை சராசரியை காட்டிலும் அதிகமாக இருக்கும். முகடு இடைநிலையை காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. 94 7 4 5 1 7 3 4 6 7. இதோட முகடு மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 7. 95 பின்வரும் புள்ளி விவரத்தின் கூட்டு சராசரி 8 10 9 6 மற்றும் 4. இதோட கூட்டு சராசரியோட மதிப்பு ஆப்ஷன் பி 7.4. 96 ஒரு அலைவெண் வரைவின் உச்ச உயரம் எவ்வாறு கூறப்படுகிறது? ஒரு அலைவெண் வரையின்
உச்ச உயரம் எவ்வாறு கூறப்படுகிறது? ஆப்ஷன் சி முகடு. 97. பண்புகளின் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை கையாள பயன்படும் சராசரி. பண்புகளின் அடிப்படையிலான புள்ளி விவரங்களை கையாள பயன்படும் சராசரி. ஆப்ஷன் சி இசை சராசரி. 98. புள்ளியியலில் பணிகளாவன. புள்ளியியலோட பணிகள்: ஏ தரவு சேகரித்தல், பி தரவு தொகுத்தலும் அட்டவணைப்படுத்துதலும், சி தரவு பகுப்பாய்வு செய்தல், டி அனைத்தும். ஆப்ஷன் டி இவை அனைத்தும். 99. கணினி அறிவியல் பாடத்தில் 7 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்கள் 45, 40, 60, 90, 80, 65, 55. இவற்றின் இடைநிலை மதிப்பானது. கணினி அறிவியல் பாடத்தில் 7 மாணவர்கள் எடுத்த மதிப்பெண் விவரங்கள் 45, 40, 60, 90, 80, 65, 55. இவற்றின் இடைநிலை மதிப்பானது. ஆப்ஷன் பி 60. 100. ஓகை மூலம் கிடைக்கப்பெறுவது. ஓகை மூலம் கிடைக்கப்பெறுவது. ஆப்ஷன் பி சராசரி விளக்கம்.